ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்து தெரியும் ஒரு சிறிய மடிப்பு மடிச்சுட்டு அதை இன்னும் ஒரு சிறிய மடிப்பாக நம்ம மடிச்சுட்டு இருக்க போகிறோம். இதே போல் வந்து நம்ம அடுத்த சைட்லேயும் அதே போல் நம்ம மடித்து தைக்க போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் வந்து இதில் வந்து A B C D A B C D என்று நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காணொலி வந்து இலகுவாக விளங்கணுன்றதுக்காக நான் வந்து அடையாளப்படுத்தி எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ABயையும் ஏபி பகுதியை என்ன செய்யணும்னு சொன்னால் சிறிய மடிப்பாக நம்ம மடிச்செடுத்தாச்சு. அதே போல் சிடி பகுதியையும் சிறிய மடிப்பாக மடித்து நம்ம தச்செடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அதே போல் இந்த ஏபி பகுதிக்கு லேஸ் வச்சு நம்ம பிடிக்க போகிறோம். தச்சதுக்கு பிறகு நம்ம லேஸ் வச்சு பிடிக்க போகிறோம். தச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் சிடி பகுதிக்கும் அதே போல் வந்து நம்ம லேஸ் வச்சு தைக்க போகிறோம். இது வந்து நீங்கள் யோசிக்கிறத விட இது ஈஸியான ஒரு வந்து மெத்தட் தானே. இது வந்து எல்லாரும் தைக்கலாம். இந்த வீடியோ வந்து புதுசாக தையல் பழகிறவங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து வெளியிடுறேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு அமர்த்து தையல்னு சொல்லி அதே போல் இந்த பகுதியிலையும் வந்து அதே போல் அமர்த்து தையல் போடலாம். இந்த சைடை வந்து இப்போ நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கு பிறகு இந்த துணியை நம்ம மற்ற பக்கம் திருப்பி இந்த துணியிலேருந்து 2 சென்டிமீட்டர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த துணியிலேருந்து அதாவது ஏபி பகுதியிலையும் டிசி பகுதியிலையும் வந்து நம்ம 2 சென்டிமீட்டர் வந்து தாழ்த்த போகிறோம். 2 சென்டிமீட்டர் தாழ்த்தி நம்ம ஒரு அடையாளம் வைக்க வேணும். இது எதுக்காகன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பகுதியில் லாஸ்டிக் வந்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். அதே போல் மற்ற பகுதியிலையும் 2 சென்டிமீட்டர்
வச்சு அதே போல் மற்ற பக்கம் மற்ற சைடு அதே போல் எடுத்து தைக்க போகிறோம். மற்ற லாஸ்டிக்கையும் அதே போல் மறு சைட்லேயும் வந்து தைக்க போகிறோம். ரெண்டு பக்கம் வந்து லாஸ்டிக்கை நம்ம தைச்சதுக்கு பிறகு நம்ம இந்த துணியை வந்து நல்ல பக்கத்தை வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு துணியில உள் பக்கத்தை நம்ம வெளியில வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த லாஸ்டிக்கோட இந்த சைடில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் தைக்க போகிறோம். பாருங்கள் நம்ம இப்போ தைச்சிட்டோம். க்ளோஸ் பண்ணி நம்ம தைச்சாச்சு. இதில் இருக்கிற சிலம்பல்களை